முப்பழம் மேரேஜ் டே இன்னைக்கு. இந்த சாப்பாடு இருக்க இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு தெரு அழைப்புன்னுட்டு மூளை வாசிண்டு ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிட்டு வருவோம். எங்கள் இடத்துல கல்யாணம் திராமிக முகூர்த்தம்னுட்டு அது தெரு அழைப்புன்னு பேர். ஊர் அழைக்க முடியாது. விருந்து சம்மந்தி விருந்து ஊர் விருந்து ரெண்டு. ஊர் விருந்தில் தான் எல்லோரையும் வருவோம், பப்ளிக்கெல்லாம். மற்ற நாளில் தான் சம்மந்திகள் தான். அதான் சொன்னேன், போய் அழைக்கணும் வாழை சாப்பிட வாங்கோ அப்படின்ட்டு. இல்லைன்னா வரமாட்டாது, எழுந்திருக்கவே மாட்டோம். அப்புறம் அந்த காலத்தில் சீட்டாட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் காசு வச்சு ஆடுறது, பவுன் வச்சு ஆடுவாளாம் சீட்டாட்டம். அதுக்குன்னே வருவாளாம் எக்ஸ்பர்ட்ஸு. நகைகள் அக்கார்டிங் டு தேர். பாயசம் விட்டல. பாயசம் அப்போ எழுதியிருக்கேன். கல்யாணத்தின்னைக்கு முப்பருப்பு பாயசம். என்னெல்லாம் பருப்பு? கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, ஒரு பருப்பு. அந்த காலத்தில் முந்திரிப்பருப்பு ரொம்ப சீப்பு. முந்திரிப்பை தள்ளி விட்டுரும், அவ்வளவு முந்திரி பருப்பு. முப்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பருப்பு சட்னி ஞாபகம் இல்லையே. சொல்கிறேன் உனக்கு. நகைகள் ஜுவல்ஸ். அதில் வைஷ்ணவாளுக்கு சில்வர் ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொருத்தராத்துலேயும் சில்வர் நிறையா இருக்கும். ஏன்னா உங்கள்ட்ட சம்பிரதாயம் எப்படின்னாக்க இந்த 10-11 நாளைக்கும் சொந்தக்காரனாக தான் உட்காந்து வைப்போம். அதனால் நிறைய அவளுக்கு அது பெரிய சண்டை வந்துடும் இன்னொருத்தர் உட்காந்து வச்சுட்டாக்க இந்த 10-11 பண்ணுறதுக்கு. அதனால் நிறைய இது இருக்கும். இது சேர் கிடக்கில் பேசுகிற போதே இத்தனை சேர், அப்போல்லாம் சேர் தானே. எனக்கு வெள்ளி பாத்திரம் வர நகை 50 பவுன் 100 பவுன் அது மாதிரி சிகப்பு. அப்போல்லாம் ஒட்டியானம், இது காசு மாலை, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். எல்லாத்துலேயும் அநேகமாக எல்லோரும் போடுவோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு நலங்கட்டு அது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவா. அந்த காலத்தில் மருதாணி பறித்து அரைச்சி கையில் காலில் எல்லாம் மருதாணி. டெய்லி மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டையை அணைக்கணும். ஆண்கள் சாப்பிட பிறகு தான் பெண்கள் சாப்பிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பொம்முநாட்டியை போய் இந்த பொம்முநாட்டி சம்பந்தி அழைச்சின்னு வருவா, ஆம்பளை சம்பந்தியை ஆம்பளை தான் அழைச்சின்னு வருவா. வாடா உட்கார், இங்கே வா. டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? இந்த காலத்து பையன்களுக்கு எவ்வளோ வெட்டி கட்சி எடுத்து பாருங்க. ஆண்கள் சாப்பிட்ட பிறகு தான் பெண்கள் சாப்பிடணும். அதில் ஒரு வேடிக்கை நடக்கும். அந்த புருஷனுடைய எச்சக்கல்லையில் தான் சாப்பிடுவான் அந்த காலத்தில் பொம்முநாட்டி அநேகமாக. இவள் தமாஷ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் எச்சக்கல்லையில் உட்காந்து வச்சுருவா. உட்காந்து வச்சுட்டே இப்படிம்பா கிண்டல் பண்ணுவா. அப்புறம் நலங்கும்போது ரொம்ப வல்கர்னு சொல்ல முடியாது, ரொம்ப டீஸ் பண்ணி பாட்டு பாடுவாள். கொட்டைப்பானை கறி போல் தொட்டால் ஒட்டிக்கும், மாப்பிள்ளை அவ்வளோ கருப்பாக இருக்கானா அது ஒட்டிக்கணும். அது அப்படி இல்லை. அது மாதிரி பொண்ணு வீட்டுக்காரா இவாளை பேசுவாள். அது மாதிரி அது ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த பருப்பு தேங்காய் வைக்கிறதுன்னு ஒன்று உண்டு.
அதில் வந்து கடலைப்பருப்பு பருப்பு தேங்காய், மைசூர் பாகு பருப்பு தேங்காய். லேட்டராக மைசூர் பாகு இப்போ மாதிரி இருக்காது, அப்போல்லாம் செங்கல் கட்டி மாதிரி வச்சுருப்பாள். மனோகர பருப்பு தேங்காய், மனோகர பருப்பு ரொம்ப இது ரிலிஜியஸ் அப்படிம்பா அந்த காலத்தில். முந்திரி பருப்பு, பணக்கார வீட்டில் முந்திரி பருப்பு, எல்லா இடத்துலையும் முந்திரி பருப்பு முந்திரி போட்டு சர்க்கரையில் ஜீரக காய்ச்சி பண்ணுவாள். திரட்டு பால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காலத்தில் வெள்ளி பாத்திரத்தில் திரட்டு பால் பண்ணி கொடுப்பாள். அநேகமாக எல்லோரும் வெள்ளி பாத்திரத்தில் தான் கொடுப்பாள். புடவை 9 கஜம் முகூர்த்த புடவை, அது நல்ல ஜரிகை புடவையாக இருக்கும். அதை சூஸ் பண்ணி பாடுவோம் பாப்பா. அப்போ இது மாதிரி சேப்பு கலர் தான். பார்டர் ஏதாவது பேட்டர்ன், பார்டர்லாம் அந்த பொண்ணாத்திரை வந்து அது பெரிய பெரிய சம்ஸ்காரமாக இருக்கும். அது பொண்ணாத்துக்காரன் வந்து புடவை எடுக்க கூப்பிடணும், நகை பண்ண கூப்பிடணும். திருமங்கலியம் வந்து ஒரு திருமங்கலியம் பொண்ணாத்துக்காரா, ஒரு திருமங்கலியம் பிள்ளையாத்துக்காரா, 2 பேரும் கலந்துட்டு தான் பண்ணுவோம். திருமங்கலியம் பண்ணுவோம். திருமங்கலியம் பண்ண கொடுத்தோம் நாளை பார்த்து தான் கொடுப்பாள். நல்ல நாளாக பார்த்து திருமங்கலியம் பண்ணுறதுக்கு. ஆறு கஜம் நிச்சயதார்த்தத்துக்கு. சாந்து கல்யாணத்துக்கு அப்பா நடக்காது, அது பிறகு தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் திரண்டு கோழி இஸ் a very big function for Brahmins as well as non-Brahmins. திரண்டு கோழின்னா பியூபரிட்டி எப்படி அது 10 நாளைக்கு ஏக கலாட்டா. அதாவது வல்கராக என்னென்ன பாடணுமோ அதெல்லாம் பாடும். அவளுக்கு இன்னது சமாச்சாரம் தெரிஞ்சு போயிடும். அது 10 நாளைக்கு. அதுக்கு ஊர்காலம் உண்டு, வெளியூர் மழமும் உண்டு. மகாராஜா விஸ்வநாதியர் பொண்ணுக்கு அந்த இதும்போது யாரோ பெரிய நாதஸ்காரம் வந்து வாய்ச்சானோம். பல்லக்கில் கத்தி வச்சாள் போகலாம். கார் கிடையாதுல, பல்லாக்கில், கோவில் பல்லாக்கில் உட்காத்தி வச்சுருப்போம். மாப்பிள்ளையம் பண்ணியும் இந்த ஊர் காலத்துக்கு மாப்பிள்ளையே மாத்திரம். தாம்பூரத்தில் கொட்டைப்பாக்கு தான் வைப்பாள், இந்த சீவல் வைக்க மாட்டாள். காஃபி வந்து இந்த சின்ன டம்ளரில் கொடுக்க முடியாது. லோட்டான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வீட்லேயும். இதில் வெங்கலத்தில் லோட்டா, அந்த லோட்டானா ஒரு 2 சேர் இருக்கும், இவ்வளோ பெரிய லோட்டா. அதில் கொடுத்தா தான் இல்லைன்னா கண்ணாமண்ணான்னு சண்டை வந்துடும். ஒரு 7 இன்ச் இருக்குமா அந்த பாத்திரம்? இருக்கும், அவ்வளோ இருக்கும். இப்படி தானே வரும்? ஆமாம், குடம் மாதிரி கட்டியாக இருக்கும். அதில் வெத்தல் பாக்கு போடுறதுக்கு வறுத்து சீவல். களிப்பாக்கு தெரியுமா? செக்கச்சவேர்னு சீவலாக இருக்கும். அதை வேக வச்சு ஏதோ பண்ணி களிப்பாக்கு கொடுப்பேன். ஈச் டே சம்மந்தி சைடுக்கு தாம்பூலம் கொடுக்கணும், இல்லாவிட்டா பெரிய சண்டை வந்துடும். சண்டை உட்பட்டு பண்ணிவிடுவோம், அதுக்குன்னு 2 பேர் வருவாங்க. பக்ஷணம் 9 சுத்து முறுக்கு, 7 சுத்து முறுக்கு, அதிரசம். பக்ஷணத்தை 2 பேர் கலந்துக்கணும். அரைச்சீரா முழுச்சீரான்னுட்டு. முழுச்சீர்னா 100 கவுண்ட்ஸ், அரைச்சீர்னா 50 குறைஞ்சி உத்தரம் வைக்க மாட்டான். ஏன்னா அது கௌரவ குறைச்சல்னுட்டு. 50 குறைஞ்சுன்னா 50 அதிரசம், 50 செட்டு
50 முறுக்கு, 50 அதிரசம், 50 லாடு. அந்த காலத்தில் லாடு தான் ரொம்ப முக்கியம். லாடு சாப்பாடு போட்டான்டா அப்படின்பா. அஞ்சாம் நாளைக்கு காலம்புற கட்டிச்சாத கூட அந்த இட்லியை பிரமாதமாக இருக்குப்பா. முடாப்படி தடவி, எண்ணெயை தடவி, இட்லி, புளியும் சாதம், தயிரும் சாதம், இதெல்லாம் கட்டி சாத கூட்டைக்கு. இந்த காலத்தில் மோளக்காரன் வீட்டுக்கு அந்த கிரகஸ்தம் போய் மோளம் சொல்லணும் அப்படி இருக்கு. அப்போல்லாம் அப்படி இல்லை. மோளக்காரனும் சமயக்காரனும் ஆற்று வாசல்லேருந்து நின்றுருப்பான். அதில் முகூர்த்தமாமே அப்படின்னுட்டு. அப்போல்லாம் 4, 5, 2, 3 தான் சம்பளம். பெருமையாக சொல்லிப்பா. 2, 3 பெரியவாளுக்கு 3, சர்வர்ஸுக்கு 2 எல்லோரும். முழுச்சீரு அரைச்சீரு சொல்லிவிட்டேன்னா கடிச்சாத கூட இட்லி, புளியும் சாதம், தயிரும் சாதம். அந்த சமயத்தில் சமயக்காரனையும் மோளக்காரனைக்கும் மாப்பிள்ளை சம்பந்தி வீட்டுக்கார மரியாதை பண்ணுவோம். அவளுக்கு ஏதாவது பணம் கை கட்டி நிற்பான். என்னப்பா கொடுக்கணும் அப்படின்னா, கொடுங்கோ அப்படி. அது சம்சூச்சா கொடுப்பா. இல்லாமல் நான் கௌரவ குறைச்சிடும் வாழ்க்கை. அந்த சமயத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கொண்டு மாப்பிள்ளை வீட்டில் விடுற போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு மரியாதை பண்ணணும். புடவை, வேஷ்டி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது கல்யாணம் ஆனவுடனே இமீடியட்டாக நெப்ஷல்லாம் கிடையாது இந்த காலத்தில். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், கல்யாணம் அன்னைக்கு உபாசனம் ஆரம்பிக்கிறாள். அந்த உபாசனம் தான் டெத்தில் கொண்டு விடுறது. அந்த டெத்து இன்றைக்கும் அதே உபாசனம் தான் பண்ணி இது பண்ணுறா. அதுக்கப்புறம் பிள்ளை வீட்டு சம்பந்தி, பெண் வீட்டு சம்பந்தி மரியாதை. அப்புறம் பொன் வீட்டார் புள்ள வீட்டுக்காரர்களுக்கு மரியாதை பண்ணால் அந்த பொண்ணை கொண்டு விடுறாளே, பொண்ணையும் மாப்பிளையும் அங்கே ஊருக்கு போகிறது கொண்டு விடுறது. உடனே வெல்வண்டி, கட்ட வண்டி, விட்டுறதுக்கு அக்கார்டிங் டு த ஸ்டேட்டஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். எங்கே தண்ணி இருக்குன்னுட்டு பார்த்துட்டு அங்கங்கே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தா கல்யாணம். இப்போது நகையை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்று கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் அவ்வளவு காஸ்ட்லி கல்யாணம் இல்லை. இந்த காலத்தில் காஸ்ட்லி கல்யாணம் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஹெல்ப் பண்ணா. ஆமாம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ தட்சிணம் பண்ணுறதெல்லாம் கூட பொம்மநாட்டிகள் ஹெல்ப் பண்ணுவோம். எங்கள் அண்ணா பெரிய பொண்ணு கல்யாணத்தும் போது இந்த அதிரசம், முறுக்கெல்லாம் ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒய்ஃப் சுற்றினோம். ஏன்னா எக்ஸ்பர்ட் இல்லைவா. எங்கே கூப்பிட்டாலும் வருவா. மற்ற கல்யாணம் மாமி நான் வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த அதிரசம், முறுக்கு அத்தோட முள்ளு தேங்குடல், இந்த தேங்குடல், உளுந்து தேங்குடல், இதெல்லாம் வச்சு அனுப்புவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னா சீட்டாட்டம். கல்யாணத்தும் போது 4 நாளைக்கும் அடிக்கடி வந்துடும் சீட்டத்தில். இந்த பரதநாட்டியக்காரிக்கு இது சந்தனம் பூசுறது. சந்தனம் பூசி நிறைய பணம் வந்துடும் அவளுக்கு. அந்த காலத்து மைனர்ஸ் எல்லாம் 1/2 பவுன் குறைஞ்சி கொடுத்தா கௌரவ குறைச்சலாம் கொடுப்பா.
இந்த ப்ரீ காஃபி பீரியடை பற்றி கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா வந்து லைட்டெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காலம். கிட்டத்தட்ட 6 மணி சந்தியாவந்தனம் பண்ண உடனே சாப்பாடு முடிச்சிடுவாங்க. அப்புறம் ராத்திரி பசிச்சதுன்னா 10 மணிக்கெலாம் தூங்கி போயிடுவா. ஆமாம், காத்தால 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணுமே. 4 மணிக்கு எழுந்துக்கணும், தூங்கி போயிடுவா. அப்புறம் வந்து இது மாதிரி அவளுக்கு தலாணி கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது. அவள் மூட்டையை வச்சுன்னு படுத்துட்டு இருப்பாள், தெருநீரை படுத்துட்டு இருப்பாள். அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு நல்லா ஒத்தாசம் பண்ணுவாள். அநேகமாக காவேரிலையோ குளத்துலையோ குளிச்சுட்டு வந்துடுவாள். குளம் இல்லாத ஊர் இருக்காது. அந்த காலத்து கிராமத்து ஜனங்கள்லாம் குளத்துலையோ ரிவர்லேயே தான் குளிக்கும். ஏதோ நீட்டாக குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. வேஷ்டியை உணர்த்தி கட்டின்னு வந்துடுவோம். அப்புறம் பெரிய மனுஷா வீட்டுக்கு வேஷ்டி துவைக்கிறதுக்குன்னு ஆளை நியமனம் பண்ணிவிடுவா. அது மாதிரி விசிறி போடுறதுக்கு ஆளை இது பண்ணிவிடுவா. இந்த வெத்தலை பாக்கு மரியாதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும், இல்லைன்னா பெரிய ரப்சர் வந்துடும். எனிகோ அந்த காலத்து கல்யாணம் நல்லாவே தான் நடந்துன்னு சொல்லணும். சந்தோஷமாக தான் இருந்தா. இந்த காலத்தில் மென்டல் டென்ஷனில் கல்யாணம். சம்பந்திக்கு கார் அனுபவம் இருக்குது. இந்த பையன் வந்தானே அவனுக்கு பூனை போகிறதுக்கு ஒரு 5-6 டாக்ஸியே என்கேஜ் பண்ணிவிட்டா ஒரு நாளைக்கு போகிறதுக்கும் அழைச்சின்னு வரத்துக்கும். இத்தனைக்கு பூனை கல்யாணம். பூனருக்கு போய் தெரிய கூப்பிட மாட்டான். இப்படி எல்லோரும் கார் அனுப்பிச்சு இந்த பட்டு புடவை இருக்க அது எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச கும்பகோணத்தில் ரொம்ப திருநாகேஸ்வரம், கும்பகோணம், தஞ்சாவூர் வந்து மானம்பு சாவடியில் பட்டுடுக்காரா ஜாஸ்தி, மருவு சாவடி புடவை அப்படின்பா. அதுமாரி ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒரு அந்த பட்டுவோட எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும்? ஆர்டர் கொடுக்கணுமே, இந்த காலத்து மாதிரி இல்லையே. இந்த மாதிரி இல்லை, அது சஃபிஷியண்ட்டாக இப்போ நிச்சயதாம்பூர் ஆனோடனே எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். அப்படாங்கல்லேருந்து பட்டு புடவை வரலும் பண்ணிவிடுவோம். அந்த பஞ்சகட்சத்தை கட்டி விடணும், எனக்கு தெரியாது எனக்கு. அப்புறம் அந்த காலத்தில் சின்ன பொண்ணானதுனால ரெஸ்பெக்டிவ் மாமாக்கள் தான் தோட்டுக்குவா இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும். என்ன வயசு இருக்கும் ஒரு பொண்ணுக்கு அந்த காலத்தில்? 8 வயசு 10 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவோம். மாப்பிள்ளைக்கு இப்போ 15 வயசு அவ்வளோதான். அவனுக்கு இன்னுன்னே தெரியாது, கல்யாணம் பண்ணுவா. அப்புறம் ரிலேட்டிவ்ஸுக்குள்ளே அநேகமாக கல்யாணம் இருக்கும். அதனால் அந்த ப்ராப்ளம், டவுரி ப்ராப்ளம், அதுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நகை ப்ராப்ளம் தான் அவள் ஸ்டேட்டஸ் வந்தாப்புல போடணும் பண்ணிகிட்டு இருப்பாள். அக்கா பொண்ணும் மாமா பொண்ணும் அத்தான் பொண்ணும் இது மாதிரி தான் அநேகமாக கல்யாணம் பண்ணிப்பாள். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி டிவிஷன், அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஃபேமிலிக்குள்ளே சுற்றின்னு இருக்கும். அப்போ பொண்கள்லாம் வேலைக்கு போகாது, ஆற்றுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஒரு பிரசவம் அது இதுனாலும் இந்த பிரசவத்துக்கு உள்ளூர் மருத்துவச்சி 2 ரூபா ஒரு தேங்காய் ஒரு பிடி அரிசி கொடுத்தா வந்து இப்போ பிரசவம் பார்த்துட்டு போயிடுவாள். இது மாதிரி 50 ரூபா சிசிரியன் ஹாஸ்பிட்டலும் இது அது மாதிரி இந்த ப்ராப்ளமே இருக்காது அந்த காலத்தில். என்ன டிஃபிகல்ட்டி ப்ராப்ளமாக இருந்தாலும் கையாலே எடுத்துருவோம். எங்கள் கொள்ளுப்பாட்டி ஒருத்தி இருந்தாள், அவள் ரொம்ப பிரசவத்தில் கெட்டிக்காரி, 2வது கைராசிக்காரான்னுட்டு இந்த திருவையாறு முழுக்க நான் பிராமன் வீட்லேயும் இந்த வீட்லேயும் போய் பண்ணிட்டு வருவோம். அந்த காலம் எங்கள் கொள்ளுப்பாட்டி உவா பாட்டின்ட்டு நான் பிராமன் வீட்டில் போய் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு அவள் பணம் வாங்கிக்க மாட்டாள். அவளுக்கு கால் நடக்க முடியாத போயிடுத்து. அந்த தள்ளு வண்டின்னு ஒரு தள்ளு வண்டி, விறகு எல்லாம் விறகு போடுறதுக்கு அந்த வண்டியில் வச்சு அழைச்சின்னு போடுவோம்.
அப்போல்லாம் இது ஏது சின்ன காருக்கெல்லாம் தள்ளிவிடா பாட்டிக்கு பேர் என்ன? அவ்வா பாட்டின்னு கூப்பிடுவோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு இருந்தா என்ன போயிட்டு தெரியுமாவா, ராமநாட கீர்த்தனை, இந்த கீர்த்தனை, எல்லா கீர்த்தனையும் நெற்று மனப்பாடம். அந்த காலத்தில் ட்ராமா கிடையாது, தெருக்கூத்து தானே. இந்த தெருக்கூத்துக்கு இந்த பாட்டியை அழைச்சின்னு போடுவா. ஏன்னா ராமநாட கீர்த்தனை, அந்த கீர்த்தனை தான் தெரியும் கருத்து. ஆகக்கூடிய அந்த காலத்து ஜனங்கள் சாப்பாடு, ரிசப்ஷன், ஒருத்தருக்கோடு உள்ள ஒரு அந்யோன்யம் எல்லாம் ஒன்றா இருந்தது. அது காரணம்னா ஒரே ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுனால. இப்போது வெப்சைட்டில் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால் ஆனால் இதுலேயும் நல்ல சக்ஸஸ் இருக்குது. படித்த பெண்கள் ஒரு மண்ணாக கொடுத்தனம் பண்ணுறா. ஃபேன் இது ஃபேனை அடைச்சிடும், ஃபேனை அணைச்சிடும். எனக்கு ஃபேன் அலர்ஜி. ஒரு ஃபேன் இல்லாட்டால் பிராணம் போய்டும் அவருக்கு. ஆகக்கூடிய அந்த காலத்து கல்யாணத்துக்கும் இந்த காலத்து கல்யாணத்துக்கும் கம்பேரிசனே கிடையாது. நாமினல் காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா சாமானும் வாங்கிறதே கிடையாது. ரவா, சர்க்கரை, இதை தவிர எல்லாம் தயார் பண்ண. அதான் 2 மாதத்துக்கு முந்தி 3 மாதத்துக்கு முந்தையே. அப்போல்லாம் நெல் மிஷின் கிடையாது, குந்தாணி தானே. அது பின்னாடி 2ஆம் கட்டில் ஒரு கல் பதச்சிருக்கும், அதில் தான் குந்தாணி வச்சு இது பண்ணுவா. எல்லோரும் வேலைக்காரியெல்லாம் குந்தாண்டியை போட்டு எடுத்துருவோம். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, நல்லா பிடிச்சி சாப்பிடுவா. பாயசங்கள்லாம் இந்த பாயசம் இருக்குது பாரு, சேமியா பாயசம் தான் கிடையாது. மாப்பிள்ளை இன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்வேர்படி ஜவ்வரிசி பாயசம். மூர்த்தத்து இன்னைக்கு இது முப்பருப்பு பாயசம். அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் போடி இடி அது மாதிரி இருக்கும். இது நுண்ணியில் தான் சாப்பாடு போடுவோம். சமாதி முழு வேலை அதில் போடுவோம். எல்லாருக்கும் வேஷ்டி வாங்கி கொடுக்கணும், அது மரியாதை பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சம்மந்திக்காரா இந்த சம்மந்திக்கு வேஷ்டி வாங்கி கொடுப்பா, அந்த சம்மந்தி இந்த காரம் வாங்கி கொடுப்பா. நிச்சயதார்த்தம் போலேயே அந்த புள்ளியார் சம்பதி புண்ணா சம்பதிக்கு வேஷ்டி கொடுப்பா, புடவை கொடுப்பா. நான் கொடுத்துருக்கேன் எங்கள் அத்தை பெரிய பொண்ணு சம்பந்தி. ஆகக்கூடிய இட் இஸ் ரொம்ப கன்ஜீனியல் மேரேஜ். ராத்திரி பால் கொடுப்பா. ஒவ்வொருத்தாலும் தான் 10 மாடு 15 மாடு கிடக்குமே. தயிர் போடுவா பெரிய மனுஷா வீட்டில். தயிர் இப்போது இந்த மூர்த்தானம்னா கூல்ட்ரிங்க் கொடுக்குறதே பெரிய டிஃப்ரெண்ட். கூல்ட்ரிங்க் எல்லாம் கேட்குறா எல்லோரும். இப்போ ஐஸ்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் இப்போ சாப்பிட வேண்டியிருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது, சப்பாத்தி கிப்பாத்தி இதெல்லாம் கிடையாது. அடை பண்ண மாட்டா. அடை அவசரம். அடைங்கிறது இந்த இதுக்கு தான் பண்ணுறது. தோசை, கல் தோசை. 10 பேர் பொம்னாட்டியாக உட்காந்து போண்டே இருப்பா. ஒவ்வொருத்தரும் 10 தோசை 8 தோசை சாப்பிடுவான். நுழாப்பிள்ளி நினச்சி போடுவாங்க. பஜ்ஜி ரொம்ப அப்போல்லாம் பஜ்ஜி உண்டு. உருளைக்கிழங்குக்கு முந்தி வாழைக்காய் பஜ்ஜியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் தான். சிலதெல்லாம் அண்ணாதான் பதில் சொல்லுவார். இந்த நீர்மோர் குழம்பு, நீர்மோர் சாதம்லாம் அவர் சொல்லுது. ஒன்றும் கம்ப்ளைண்ட் இருக்காதான்.
ஏன் அதை போட்டேன் எதை இந்த எல்லோரும் கலந்துடுவாளாம். பொண்ணாத்துக்காரால் என்ன நகை பண்ணணும், என்ன சமாச்சாரம், என்ன பாத்திரம் வேணும், என்ன வெள்ளி பாத்திரம் வேணும், எல்லாம் கலந்துட்டு பண்ணுறதுனால தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். அது கூலாக நடந்துட்டு இருந்தது. சாப்பாடும் இவ்வளோ கூட்டம் கிடையாது. இப்போ ராஜா ஆத்த கல்யாணத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது என்ன இருக்கும்? எது ஒரு ராஜா ஆத்த கல்யாணத்தில் இல்லை ஒரு மிராஸ்தார் ஆத்த கல்யாணத்தில்? மிராஸ்தார் கல்யாணத்தில் கொஞ்சம் ஊர் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அவள் வந்து கல்யாணம் பள்ளம் அதெல்லாம். இங்கே எல்லாம் ஆனப்புறம் தான் கல்யாணம் பள்ளம்னு சாதம் போடுவா. சாதம் போடுவா. அதுமாரி லார்ஜ் ஸ்கேலில் கிராமத்தை கூப்பிட்டு கிராமமாக சாப்பாடு போட முடியாது. அவளுக்கு வெங்காய சாம்பாரும் சாம்பார் போட்டால் போருமே. ஐயர் வீட்டு சாம்பார்னு விட்டு இன்னொரு டிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்து கல்யாணம். மாமா ஒரு ரெண்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் மாமா. அந்த காலத்தில் இந்த கதவுக்கு தாப்பால் உண்டு. என்னென்ன விதமான தாப்பால் உண்டு? இந்த தாப்பால் வந்து இரும்பு தாப்பால். சரி, தஞ்சாவூர்ல எங்க பண்ணுவா அந்த ஃபேமஸ் தாப்பால்லாம்? அதெல்லாம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அங்கங்கே அந்த வார்ப்பு இடங்கள் இருக்காங்க. அதில் தேவசத்து இன்னைக்கு வாழை இலை தொன்னப்பட்டிருக்கிற விஷயத்தை போட்டு கட்டிடுவா. இரும்பாக இருந்ததுனாக்க இரும்பு தாப்பால் இரும்பு தான் கட்டிடுவா. அதெல்லாம் இப்போ எல்லாம் பாசிபிள் இல்லை. தேவசம் பண்ணுறதே பாசிபிள் இல்லை. இல்லை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? வாழை இலை இருக்க இலையை போட்டு நாரை போட்டு தாப்பால் கட்டிடுவோம். இரும்பு சம்மதமாக இருக்கிறதெல்லாம் அங்கே காமிக்க மாட்டாங்க. அப்போல்லாம் தெருக்கூத்து அதுக்கப்புறம் ட்ராமாவாக டெவலப் ஆச்சு. ட்ராமாவுக்கு போய் பவுடர் ஹரிதாரம் போடுறதுன்னு அது அப்படி நடந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். பூர்வம் அது அந்த தாப்பால் வந்து விதவிதமான பெயர்கள்லாம் உண்டு இல்லை? படித்தாண்டா அது மாதிரி ஒரு 2-3 தாப்பால் அது பேர் உண்டு இல்லை? அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. அப்புறம் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு, சுவாமி சன்னதியிலையோ பெருமாள் சன்னதியிலையோ தீபாராதனை காமிக்கிறப்போ கும்ப ஆரத்தி உண்டு. அது தவிர வேற விதமான ஆரத்திகள்லாம் உண்டு இல்லையா? என்னெல்லாம் உண்டு? அது ஷோடச உபசாரம் என்னெல்லாம் உண்டு மாமா? அது இப்போ ஞாபகம் இல்லாட்ட கூட எனக்கு நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஷோடசோபச்சாரம் எல்லா கோவிலையும் ஷோடசோபச்சாரம் உண்டு. அதாவது சாயந்தர பூஜை காலம்பர பூஜைக்கு எல்லாம் ஷோடசோபச்சாரம் எப்பவும் கிடையாது. பெரிய கோவிலில் வைஷ்ணவ கோவில்லையும் ஷோடசோபச்சாரம் உண்டு. நான் கேள்விப்பட்டேன் குதிரை வச்ச விளக்கு, நாகர் வச்ச விளக்கு, ஆமை வச்ச விளக்கு இப்படிலாம் உண்டா? உண்டு உண்டு உண்டு. எனக்கு அந்த லிஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு உண்டு உண்டு. அப்புறம் சிங்கம் மாதிரி போட்டு பாம்பு மாதிரி 5 தலை பாம்புலேருந்து விளக்குறா. இது பெருமாள் கோயிலையும் உண்டு. பெருமாள் கோயிலையும் ஷோடசோபச்சாரம் எல்லாம் காமன். அதை பண்ணுற விதம் தெரிசா அப்படி கையை ஆட்டி காலை ஆட்டி அதெல்லாம் பண்ணிட்டுருப்பா. அது எல்லா கோயிலையும் உண்டு. சிவன் கோயிலையும் உண்டு, விஷ்ணு கோயிலையும் உண்டு. அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. கோயிலுக்கு திரி போடுறதே கஷ்டம். இல்லை எனக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க மாமா. சொல்கிறேன். என்ன அந்த ஷோடசத்தில் 16 வரணும் இல்லையா? அது ஷோடசம் தான் 16 தானே? 16. அதை நான் எழுதி கேட்டு நான் ஆமாம் கொஞ்சம் பண்ணுங்க மாமா. ஐ வில் கெட் யூ ஃபோட்டோஸ். இல்லை ஃபோட்டோலாம் கூட வேணாம். அது ஃபோட்டோ கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அது சில்பி யாரோ போட்டோ இருக்கு. பட் அது இல்லாட்டி எனக்கு வந்து கட்டாயமாக எனக்கு